வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ஏஜே. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HTML டேபிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். HTML டேபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டேபிளை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இது ஒரு டைம் டேபிள். ஸோ இப்போ நம்ம VS கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் நம்ம ஃபஸ்ட்டு டேபிளுங்கிற ஒரு டேக் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டேபிள் ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். இது டைம் டேபிள்ங்கிறனால H1 டேப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் அதில் டைம் டேபிள் கொடுத்துருவாங்க. சேவ் பண்ணிக்கோங்க. தென் டேபிள் எப்படின்னா ரோஸாக தான் நம்ம இது பண்ணுவோம். டேபிள் ஃபுல்லாகவே டேபிள் ரோ அண்ட் டேபிள் ஹெட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டேபிள் ரோனா ஒரு ரோவை குறிக்கும். டேபிள் ஹெட்னா நம்ம டேபிள் ரோல உள்ள ஹெட்டிங், அதாவது சீரியல் நம்பர், நேம், ஏஜ் அந்த மாதிரி நம்ம கொடுக்குறது ஹெட்டிங் சொல்லுவோம். இதில் நான் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, வீக்ஸ் ஹெட்டிங்காக கொடுக்க போகிறேன். ஸோ இது டேபிள் ரோ கொடுத்துக்கோங்க. தென் டேபிள் ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், தென் உங்களுக்கு உடனே புரியும். இது ஒரு ரோ. அதில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் சீரியல் நம்பர், செகண்ட் ஹெட்டிங் மண்டே, தேர்ட் Tuesday, then fourth, okay. நான் 3 டேக்கு தான் நான் இப்போ டைம் டேபிள் கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. சீரியல் நம்பர் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 3 இருக்குது. சேவ் பண்ணிவிட்டு போய் ரன் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபைலில் போய் டேபிள் வந்துருச்சு. பட் இந்த டேபிளுக்கு எந்த பார்டரும் இல்லை. ஸோ உங்களுக்கு கன்சோல் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா கன்சோல் வரும். இந்த மாதிரி இருக்கும் எலமெண்ட்ஸ். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுக்கலாம். ரைட் சைடு இந்த இடத்துல வைக்கணும்னு வச்சுக்கலாம், பாட்டமில் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஓகே. தென் இதை சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு தென் ட்ராக் பண்ணி கொண்டு போங்க. அதில் கோட் லைனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு காமிக்கும். இதில் டேபிளுக்குள்ளே வந்துட்டேன். இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்டர் கொடுத்துருவோம். தென் இந்த பார்டர் கொடுக்குறது தனியாக CSS எழுதுறதுக்கு பதிலாக இதில் எழுதி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம். டேபிளில் எலமெண்ட் டாட் ஸ்டைலில் போய் டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு எலமெண்ட் ஸ்டைல் கொடுத்துருவோங்க. அதில் பார்டர் 1 பிக்சல் கொடுத்துருவோங்க. சாலிட் பிளாக் கொடுத்துருவோம். ஓகே. இது டேபிள், மொத்த டேபிளுக்கும் சாலிட் 1 பிக்சல் பார்டர் கொடுத்துருவோம். ஸோ இதை நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணி வைக்கலாம். டேபிள் இதுக்கு காப்பி பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி ரீலோட் பண்ணி பாருங்க, அப்ளை ஆகியிருக்கும். நீங்கள் சேவ் பண்ணாமல் ரீலோட் பண்ணீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணாமல் போயிடும். சேவ் பண்ணிட்டு ரீலோட் பண்ணாதான் அதில் நீங்கள் கொடுத்தது வரும். தென் இந்த டேபிள் ரோக்கும் நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா டேபிள் ரோலோட டேபிள் ஹெட்டர் இருக்கும். நம்ம கொடுத்துட்டோம்னா பார்த்துக்கோங்க. பார்டர் 1 பிக்சல், சாலிட் பிளாக். இதில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஒரே ஒரு ஹெட்டர் தான்
இங்கே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகுது. அந்த ஒரே ஒரு டேபிள் ஹெட்டருக்கு மட்டும்தான் நான் வந்து இதில் பார்டர் கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தமாக நம்ம கொடுக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்னன்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து மொத்தமாக டேபிள் ஹெட் செலக்டார் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே போய் ரன் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே அது செலக்ட் ஆகிடும். இப்போ என்னடா இது டபுள் பார்டர்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ அதை எடுத்து விட்டுறதுக்கு டேபிளில் வந்து பார்டர் கொலாப்ஸ் அப்படின்னு ஒரு CSS இருக்கு. அதில் கொலாப்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரே லைனில் வந்து இதை காப்பி பண்ணி இது வந்து நம்ம வந்து டேபிளுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ டேபிளுக்கு காப்பி பண்ணி டேபிள் உள்ள இடத்துல கொடுத்துக்கோங்க. ஓகே, தென் இது எல்லாத்துக்கும் ஒரே CSS இருக்கனால இந்த டேபிள் டச்சையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி டேபிளுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடுத்துட்டு இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த CSS ரெண்டுக்கும் டேபிளுக்கும் ஒர்க் ஆகும், டேபிள் ஹெட்டருக்கும். ஓகே, தென் இங்கே போய் ரன் பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு ரோ முடிஞ்சுட்டு தென் நெக்ஸ்ட் ரோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீரியல் நம்பருக்குள்ள வேல்யூஸ்லாம் கொடுக்க போகிறோம். தென் ஒரு ரோ கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு டேபிள் டேட்டான்னு கொடுக்கணும். ஏன்னா ஹெட்டர் முடிஞ்சுட்டு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இப்போ உங்களுக்கு தெரியும். டேபிள் டேட்டா பார்த்துக்கோங்க. அதில் 1 கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் டேபிள் டேட்டா அதில் வந்து இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டேபிள் டேட்டா தமிழ்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபுல்லாக கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா நெக்ஸ்ட் டேட்டா பார்த்தவங்க மேக்ஸ். ஓகே, நீங்கள் இதில் எத்தனை டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை டேட்டா ரெண்டாவது ரோக்கு யூஸ் பண்ணி ஆகணும். பார்த்துக்கோங்க, 1 2 3 4 4 டேட்டா 1 2 3 4 யூஸ் பண்ணி. ஸோ இதே மாதிரி ஒரு 3 ரோ கிரியேட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கோங்க, அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் எடிட் பண்ணிக்கோங்க. இதை வந்து தமிழ் கொடுத்துருக்கேன். தென் இதை இங்கிலீஷ் மாற்றணும். தென் இதை 3 ஆக்கிக்கோங்க. இங்கிலீஷ் மேக்ஸ் சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்க, வந்துருச்சு. இதில் ஏன் இதில் மட்டும் நமக்கு வந்து பார்டர் கொடுக்கலன்னா நம்ம வந்து டேபிள் டேட்டாக்கு பார்டர் வரைக்கும் செட் பண்ணணும். ஸோ இப்போ போல் செட் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிக்கோங்க, இது ஒரு டேபிள் டேட்டா. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் பார்டர் இப்போ போல் தான் பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக் தான். அது நம்ம இப்படியே கொடுத்துக்கலாம். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, இந்த டேபிள் கமா கொடுக்கணும், அப்படின்னா எல்லாத்துக்கும். ஸோ இதில் டேபிள் டேட்டாவுக்கு கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணி அங்கே போய் ரன் பண்ணி பாருங்கள், வந்துருச்சு. சீரியல் நம்பர் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே, அதுக்குள்ளே டைம் டேபிள் வந்துருச்சு. இதான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது. தென் இதை வந்து CSS யூஸ் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் டேபிளை மிடில் கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு H1க்கு யூஸ் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கோங்க. எப்பவுமே H1 எல்லாம் பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், அது வந்து ஃபுல் விட்த் எடுத்துக்கும். இங்கேருந்து எந்த வரைக்கும் காமிக்கிற ஃபுல் விட்த். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் விட்த்தில் எது மிடில் இடமோ அந்த இடத்துல கொண்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இந்த டேபிளும் ஃபுல் விட்த், இது பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ். அது என்னன்னு அப்புறம் சொல்லி தரேன். இன்லைன் எலிமெண்ட்னா பிளாக் லெவல் எலிமெண்ட், இது பிளாக் லெவல் எலிமெண்ட். ஸோ ஃபுல் விட்த் எடுத்துக்கும். அதுக்கும் அதே மாதிரி நம்ம மிடில் கொண்டு வரணும்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக
நம்ம பிளாக்கே கொண்டு வரணும். அதனால என்ன செய்ய போறோம்னா மார்ஜின் 0 ஸ்பேஸ் விட்டு ஆட்டோ கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக அதுக்கு தேவையான மிடில் பிளேஸ் தான் வரும். டேபிள் வந்து மிடில் பிளேஸ் தான் வரும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு டேபிளுக்குள்ள இதில் சேவ் பண்ணி ரன் பண்ணி ஒர்க் ஆயிடுச்சு, மிடில் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த டேபிளை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணோம்னா டேபிளுக்கு வந்து விட்டு கொடுத்துருக்கோங்க. இதில் விட்டு வந்து 60% 60% வந்து ரொம்ப இதாக இருந்த மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் வந்து டேபிளுக்கும் ஒர்க் ஆகும், டேபிள் ஹெட்டுக்கும் ஒர்க் ஆகுது, டேபிள் டேட்டாக்கும் ஒர்க் ஆகும். ஸோ தனியாக டேபிளுக்கு மட்டும் நம்ம இது வந்து கொடுத்துக்கலாம். அது எப்படி கொடுக்குறதுன்னா நெக்ஸ்ட் ஒரு கிரியேட் பண்ணிக்கோங்க. டேபிள் வித் 60. ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ வந்துருச்சு. இனி இதில் உள்ள டேபிள் டேட்டாவில் உள்ள டெக்ஸ்ட் எல்லாமே அலைன் ஆகல. ஸோ அதையும் அலைன் பண்ணுறதுக்கு டேபிள் டேட்டா போய் டெக்ஸ்ட் அலைன் சென்டர், டேபிள் ஹெட்டும் டேபிள் டேட்டா எல்லாத்துக்கும். ஸோ இதிலே கொடுத்துருவாங்க டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துருவாங்க. சேவ் பண்ணிவிட்டு போய் ரன் பண்ணி பாருங்கள். சென்டரில் ரன் அலைன் ஆயிடுச்சு. தென் டேபிளுக்கு ஹைட்டும் செட் பண்ணிடலாம். ஸோ ஹைட் வந்து 50% கொடுத்துக்கோங்க. இதை காப்பி பண்ணி கோடில் வந்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து டெவலப்பர் டூல்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் போகிறது டெவலப்மெண்ட் டூல். ஸோ இது வந்து டெவலப்பருக்காகவே யூஸ் ஆகுறது. அவங்க பார்த்து உடனே நம்ம எடிட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இப்போ நம்ம வந்து இந்த டேபிளுக்கு பேக்ரவுண்ட் கலர் பார்த்து டேபிளில் போய்க்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கோங்க. நான் அண்டிக்கு ஒயிட் கொடுக்குறேன். தென் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள கலர் கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு இருக்குது, நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். தென் இதை வந்து ரெண்டு CSS காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம டேபிளுக்கு தான் செட் பண்ணுறோம். ஸோ டேபிளுக்குள்ளதுலே நம்ம வந்து சேவ் பண்ணிக்கோங்க. தென் இதை வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேபிள் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் டேபிள் ரோ ஸ்பேன் அண்ட் டேபிள் காலம் ஸ்பேன்னா என்னது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.